இந்த ஷார்ட் ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா படத்துடைய ஸ்டார்டிங்கில் காலக்கம்மாப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஒரு சில பிரச்சனைனால 2 கிராமமாக பிரியுது. காலக்கம்மாப்பட்டி, கம்மாப்பட்டின்னு இந்த 2 கிராமத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக கலெக்டரான அபிராமி முயற்சி எடுக்கிறாங்க. அது தோல்வியில் முடியுது. காலக்கம்மாப்பட்டியை சேர்ந்த காளி வெங்கட் இந்த 2 ஊரையும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுறாரு. அதுவும் தோல்வி அடையுது. ஒரு கட்டத்துக்கு மேலே காளி வெங்கட் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனதுனால இந்த 2 ஊருக்கும் வந்த மனமாற்றம் தான் என்ன, இந்த படத்துக்கு பாம்னி ஏன் பேர் வச்சாங்க அப்படின்றதும் படத்தோட மீதி கதை. அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. யூஸ்வலாக அவர் சிட்டி பாயாக தான் நடிப்பார். இந்த படம் ரூரல் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. சிவாத்மிகா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் தாஸ் ஹீரோவாக இருந்தாலும் காளி வெங்கட் கேரக்டர் மூலியமாக தான் இந்த கதையை நகருது. காளி வெங்கட்டை ஹீரோன்னே சொல்லலாம். இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் கணக்கச்சிதமாகவே பொருந்திருக்காரு. டைரக்டர் விஷால் வெங்கட் இதுக்கு முன்னாடி சில நேரங்களில் சில மனிதர்கள் மூவி எடுத்திருக்காரு. இந்த மூவி காமெடி அண்ட் ஸ்பிரிச்சுவல் மூவியாக எடுத்திருக்காரு. இந்த மூவியில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்க்ரீன் பிளேயில் தோய்வடையுது. அதனால் ஆவரேஜ் வாட்சாக முடியுது. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.